السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. அல்லாஹு தாலாவின் பேரருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முذ்னிபீன் ரஹ்மத்துல் ஆலமீன் தாஜ்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் பல முஅஜிஸாக்களை, பல நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்தார். ஒவ்வொரு நபிக்கென்றும் அல்லாஹ் ஒரு ஸ்பெஷல் முஅஜிஸா, அது வேறு யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மண்ணில் ஒரு பறவையை செஞ்சு உஃப்னு ஊதுனாங்கன்னா அது பறந்துடும், அப்படி ரூஹு வந்துடும். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி ஒரு முஅஜிஸாவை, ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியில் கல்லில் ஒரு அடி வச்சாங்கன்னா போதும், தண்ணி ஊற்றும், கல்லிலிருந்து தண்ணி அது பாட்டு ஓடும். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரும்பு அவங்க கையில் போயிட்டால் மெழுகு மாதிரி. இரும்பு நம்ம கைக்கு வந்தால் இரும்பு தான், ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கைக்கு போச்சுன்னா அது மெழுகு. அப்படி மெழுகு எப்படி இப்படி நீட்டலாமோ இப்படி நீட்டலாமோ அந்த மாதிரி இரும்பை கையில் எடுத்து அதை இரும்பை சுட வச்சு அதை மெல்ட்டாக்கி அப்புறமா செய்யணும். அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க கைக்கு போன உடனே அது அப்படி பஞ்சு முட்டாய் மாதிரி மாறிடும். அவங்க எந்த பக்கம் வளைக்கிறாங்களோ அப்படி வளையும். அப்படியே அவர்கள் கேடயம் செய்வார்கள், இந்த கவச உடை செய்வார்கள், கேடயங்கள் செய்வார்கள். அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தார். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு முஅஜிஸாவை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எத்துணை முஅஜிஸாக்களை கொடுத்தானோ, இந்த ஒவ்வொன்றும் எல்லா நபிமார்களுக்கு கொடுத்ததை காண தனித்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் தஆலா 1,00,000 சொச்ச நபிமார்களுக்கு என்ன நிஅமத்துகளை எல்லாம் வழங்கினானோ அதுக்கெல்லாம் மாறுபட்ட நிஅமத்துகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் வழங்கினான். ஒவ்வொரு முஅஜிஸாவும் ஆச்சரியமானது, ஒவ்வொரு முஅஜிஸாவும் அற்புதமானவை. நம் கற்பனைக்கும் நம்முடைய ஆற்றலுக்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியை கண்ணியப்படுத்தினான், அவர்களை அந்தஸ்தை உயர்த்தி காட்டினான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முஅஜிஸாவை காட்டினாங்க. கல்லில் தடியால் அடித்தாங்க, அந்த கல்லிலிருந்து தண்ணி போனது, ஓடியது. ஒரு ரிவாயத்தின்படி 12 ஊத்துக்கள் ஊற்றியதான். ஒரு அடி அடித்த உடனே 12 ஊற்றுச்சான். அதில் ஏன் அவங்க கூட்டத்தினர்கள் 12 வகையினராக இருந்தாங்க, 12 பிரிவாக இருந்தாங்க. அப்போ 12 ஊற்றினா ஒவ்வொருத்தரும் பிடிச்சிக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்தாப்புல அந்த பாறையில் சுற்றி ஊற்றுச்சு. இப்போ என்ன, ஒரு அறிவாளி யோசித்தோம்னா
பாறையிலேருந்து தண்ணி வருமானா வரும். பாறைங்கிறது அதுலேருந்து தண்ணி வரக்கூடியது தானே. அந்த பாறையிலேருந்து தண்ணீர் வருகிறது. இப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாறையை அடித்தாங்க, அந்த பாறையிலேருந்து தண்ணீர் வந்தது. இது ஒரு அறிவுக்கும் பொருத்தமாக, சரி பாறையிலேருந்து தண்ணி வர்றது தான் சரிதான் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பாறையிலிருந்தும் தண்ணீர் வர வைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களின் விரல்களிலிருந்தும் தண்ணீரை வர வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் ஹதீஸ் வரும், நாங்கள் ஒரு சஃபரில் இருந்தோம், தண்ணி ரொம்ப குறைஞ்சி போச்சு, தண்ணியை தேடணும், கிடைக்கல. யார் ரசூலல்லாஹ், தொழுகையின் நேரம் மிக நெருங்கி விட்டது, யார் ரசூலல்லாஹ் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்டோம். தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் ஒரு சின்னூன்னு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்தோம். அந்த பாத்திரம் எவ்வளோ பெருசுனா பெருமானார் கையை உள்ளே விட்டுட்டு கையை விரிக்க முடியல, கையை ஃபுல்லாக விரிக்க முடியல. பெருமானார் கஷ்டப்பட்டு விரித்து உள்ளே வச்சாங்க. அவ்வளோன்னு பாத்திரம், அதில் கொஞ்சோன்னு தண்ணி இருந்துச்சு. ஆனால் பெருமானார் கை வைத்தவுடன் அது தண்ணீர் நம்பி வழிந்தது. நாங்கள் எல்லாம் ஒழுவு செய்து கொண்டே இருந்தோம். ஒரு ரிவாயத்தில் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தீங்க? ஒரு 700-800 பேர் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அல்லாஹு அக்பர். அந்த சஹாபி அறிவிக்குகிறார்கள், எப்படி ஊற்றிலிருந்தும் தண்ணீர் ஊற்றுமோ அதுபோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விரல்களின் இடைப்பகுதியில் இருந்து தண்ணீர் பீரிட்டு அடித்ததை என் கண்ணால் பார்த்தேன். சஹாபி அறிவிக்கிறார். மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அதிலேயும் மிக உயர்ந்த ஒரு நிஅமத்தாய், மிகப்பெரிய முஅஜிஸாவாய் அல்லாஹ் கொடுத்தது தான் இந்த லைலத்துல் இஸ்ரா, மிஅராஜுடைய இரவு என்பது. சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. இந்த நிகழ்வு சாதாரணமான நிகழ்வு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவெல்லாம் அந்தஸ்தோ அதுவெல்லாம் நமக்கு அந்தஸ்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை பற்றி பேசுதல், அதுதான் நமக்கு பெருமை, அதுதான் நமக்கு கண்ணியம், அதுதான் நம்முடைய ஈமான். பெருமானாருடைய அந்தஸ்து என்ன தெரியாமல் இருப்போம் என்றால் நம் ஈமானில் குறை உள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும். பெருமானாருடைய அந்தஸ்து என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மிஅராஜுக்கு போனாங்க? எதுவுமே தெரியல. நம்ம ஈமானில் குறை உள்ளவர்கள். ஏன் நம்ம நபியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை? பெருமானார் ஏன் மிஅராஜுக்கு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கல. அப்போ பெருமானார் மிஅராஜில் என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கல. அதன் தாத்பிரியங்கள் விளங்கவில்லை என்றால் எப்படி அமல் செய்ய முடியும்? சாதாரணமாக ஒருத்தர் மந்திரி போகிறாரு, அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி பிரதமர் இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிறாங்க, அந்த நாட்டுடைய கண்ணியத்தை அவருக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் இங்கே யார் அதை பெருசாக பேசிக்க மாட்டாங்க. இங்கே யார் அதைய பெருசாக அந்த நாட்டுக்கு தர்றாங்கப்பா, அவர் போகிறாரு, அந்த நாட்டுடைய முறைப்படி அவங்களுக்கு கண்ணியம் செய்கிறாங்க, இது நமக்கு என்ன இருக்குது? அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அதுவே இங்கிருந்து சில வீரர்கள் சென்று ஒலிம்பிக்கில் விளையாடி தங்கப்பதக்கம் வெல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அதை பார்க்கிறான். ஒரு கிரிக்கெட்டில் கடைசி ஆட்டத்துக்கு வருகிறான், இவன் கடைசியில் விளையாண்டு ஜெயிச்சிருவாங்கிற அந்த இருக்குன்னு சொன்னால் அத்துணை பேரும் பார்க்கிறார்கள். காரணம் என்ன? அவனுடைய கண்ணியம் இந்த நாட்டின் கண்ணியம், அவனுடைய கண்ணியம் என் தனி மனித கண்ணியம். என்னங்கிறோம் அல்லவா? அதுபோன்றுதான் ஏதோ போனார்கள், அவர்களுக்கு ஒரு கண்ணியம் செய்யப்பட்டது என்ற நினைப்பில் அல்ல மிஅராஜுடைய பயணம். பெருமானாருடைய ஒவ்வொரு கண்ணியமும் பெருமானாருடைய ஜுசுவாகிய, பெருமானாருடைய உம்மத்தாகிய நம்முடைய கண்ணியம். அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஃபஸல், அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து மிஅராஜுக்கு செல்லுகிறார்கள். மிஅராஜுடைய பயணத்தை 3ஆக பிரிப்பாங்க உலமாக்கள், 3 வகையாக பிரிப்பார்கள். ஒன்றுன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல்லாவிலிருந்தும் கஅபத்துல்லாவிலிருந்தும் பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள். இது பார்ட் 1. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒன்றுன்னா கஅபத்துல்லாவிலிருந்தும் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனுக்கு போனது, இது பார்ட் 1. 2வது பார்ட் இருக்குது, பைத்துல் முகத்தஸிலிருந்தும் 7 வானங்களை கடந்து சுவர்க்கத்தை சந்தித்து நரகத்தை சந்தித்து அங்கே உள்ள செய்திகளை எல்லாம் பார்த்தது
இது இரண்டாவது பார்ட் நம்பர் 2. மூணாவது ஒரு பார்ட் இருக்கிறது. சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்வோடு பேசிவிட்டு அல்லாஹ்வோடு அளவலாவி விட்டு திரும்பவும் திரும்பியது. இது மூணாவது பார்ட். மொத்தம் 3 பார்ட். இந்த 3 பார்ட்டில் முதலாவது பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? முதலாவது பார்ட் என்னவா? காபத்துல்லாவிலிருந்தும் பைத்துல் முகத்தஸ் வரை போகுதல். இது குர்ஆனை கொண்டு சாபித்தானது. அல்லாஹ் குர்ஆன் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் தஆலா இங்கிருந்து அங்கு வரை அழைத்து சென்றான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் பதிவு செய்து விட்டான். யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸுக்கெல்லாம் போகல என்று சொல்லுவார்களேயானால் அவர் இஸ்லாமிய அடிப்படையில் பாவி அல்ல, காஃபிர், இறை மறுப்பாளர். அவர் முஸ்லிமே இல்லை, இறை மறுப்பாளராக ஆகிவிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்களா? சத்தியம் சென்றார்கள். ஈமான் போனாங்களான்னு தெரியல, போயிருக்க வாய்ப்பு இல்லை. பெருமானார் வாழ்ந்தது மக்காவில், அது இருக்கிறது பலஸ்தீனில், பெருமானார்லாம் போகலை என்று ஒருவன் சொல்லுவானேயானால் அவன் முஸ்லீமுடைய பெயர் லிஸ்டில் இல்லை, அவன் காஃபிர். அவனை முஸ்லீம் கபரஸ்தானில் அடக்க முடியாது, அவன் காஃபிரின் கபரஸ்தானில் தான் அடக்கப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க. அவன் முதலாவது பைத்துல் முகத்தஸிலிருந்தும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றார்கள். இதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்தை பயன்படுத்தினார்கள். புராக்குன்னு வாகனம் சொல்கிறோமா இல்லைங்களா? புராக்குன்னு அதுக்கு ஒரு ரெக்கை இருந்துச்சு, குதிரை, கழுத மாதிரி முகம், குதிரை மாதிரி உடம்பு, அதனுடைய ரெக்கை இருந்தது, அதை கொண்டு அது சென்றது, வெள்ளை நிறத்தில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸில் போய் அதை கட்டி போட்டார்கள். ஹதீஸுகளில் தெளிவாக வருது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கை பயன்படுத்தியது அங்கு வரைதான். அதற்கு பின்பு அங்கு எல்லா நபிமார்களும் வந்தார்கள். அந்த நபிமார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தில் நின்று தொழுக வைத்தார்கள். இதெல்லாம் ரொம்ப ஈமானுடைய விஷயம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சும்மா சாதாரணமாக அப்படி கடந்து மேலாப்பில் கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒவ்வொரு முஃமினுக்கும் இந்த ஹதீஸுகள்லாம் படிக்கும்போது ஒரு ஈமானிய உணர்வு ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸுக்கு ஏன் கூட்டு போனா? ஒரு கேள்வி வரணும்ல. அல்லாஹ் தஆலா ஏன் அங்கிருந்து அழைத்து சென்றான்? பைத்துல் முகத்தஸை அழைத்து செல்வதற்கான நோக்கம் என்ன? பிறகு அங்கிருந்து அல்லாஹ் தஆலா வானத்துக்கு அழைத்ததின் நோக்கம் என்ன? சரி, அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லா நபிமார்களையும் இங்கே அழைத்து, எல்லா நபிமார்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா நபிமார்களையும் அழைத்து எல்லோருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்தார்கள். அவங்களாம் மூத்தா போயிட்டாங்களே, அவங்களாம் எப்படி இங்கே வந்தாங்க? பெருமானாரை எப்படி அல்லாஹ் இங்கிருந்து அழைத்து சென்றானோ மௌத்தான அத்தனை நபிமார்களையும் அவர்கள் கபரிலிருந்தும் அல்லாஹ் வர வைத்தான். அங்கு தொழுதார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய காவலர் சொல்லுகிறார், ஹதீஸில் வருது. காவலர் சொல்கிறாரு, நாள் இஷா முடியுது, அவர் பூட்டுறாரு. பூட்டிட்டு நான் போகலான்னு பார்க்குறாரு. இரவு நேரம், இஷா தொழுகிறாங்க இல்லை. இப்போ அவர் பூட்டிட்டு போகலான்னு கதவை பூட்டுறாரு. மெயின் கேட் பூட்ட மாட்டேங்குது, பூட்ட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறாரு, பூட்ட முடியல. சரி, காலையில் பார்த்துக்கலாம், ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு போல தெரியுதுன்னு விட்டு சென்று விட்டார். காலையில் அவர் அறிவிக்கிறார், நான் பைத்துல் முகத்தஸுடைய கதவுகளை பார்த்தேன், பல பேர் சென்ற அடையாளங்கள் தெரிந்தது. அதில் அந்த இடத்தில் ஒரு குதிரை நின்றிருந்ததற்கான அடையாளத்தை நான் கண்டேன் என்கிறார் அவர். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை நபிமார்களுக்கும் அங்கே தொழுக வைத்து விட்டு அங்கிருந்து புராக்கில் பெருமானார் பயணிக்கவில்லை. அங்கோடு முடிஞ்சு புராக்கு. பைத்துல் முகத்தஸிலிருந்து பெருமானார் போனது ரஃப்ரஃப் என்று சொல்லுகிறார்கள். ரஃப்ரஃப் என்ற ஒரு வாகனம். ரஃப்ரஃப்னா என்ன அப்படின்னா, அதுக்கு வர்ணனை சொல்லும்போது ஏணி மாதிரி இருக்கும், ஆனால் வேகமாக போகக்கூடியது. அது இன்றைக்கி பார்க்கணுன்னா ஒரு லிஃப்ட்டுன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு எக்ஸலேட்டர்னு சொல்லலாம்.
அது மாதிரி ஒன்றில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தை அடைந்தார்கள். அங்கிருந்து 2வது வானத்தை அடைந்தார்கள், 3வது வானத்தை அடைந்தார்கள், 4வது வானம், 5வது வானம், 6வது வானம் என்று அடைந்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் செல்லும் போது ஒவ்வொன்றிலும் ஒரு நபிகளையும் ஒரு நபிமார்களையும் சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். மிக நீண்ட வரலாறு. போய் அங்கு வரை செல்லுகிறார்கள். அங்கே போய் சொர்க்கத்தை பார்க்குறாங்க, நரகத்தை பார்க்குறாங்க, சொர்க்கத்தை பங்கு வைக்குகிறார்கள், நரகத்தில் உள்ள எல்லா காட்சிகளையும் பார்க்கிறார்கள். இதுவெல்லாம் மிக நீளமான செய்திகள். இதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அடைகிறார்கள். இந்த 2வது பார்ட் சஹீஹான ஹதீஸுகளை கொண்டு பதிவானவை. இதை யாராவது ஒருவர் மறுப்பாரையானால் இவரை ஃபாசிக் என்று சொல்லப்படும். ஃபாசிக்னா என்ன? பாவியாகிவிட்டான் என்று சொல்லப்படும். 3வது பார்ட் அல்லாஹ்வை சந்தித்தது, அல்லாஹ்வோடு பேசியது, அல்லாஹ்வோடு அவர்கள் சம்பாஷணை செய்தது, அங்கிருந்து திரும்பியது. சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சந்திப்பதற்காக சிதறத்துல் முன்தஹாவை வருகிறார்கள். அதுவரை உடன் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமார்களின் தலைவர், அவர் ஸ்டாப் ஆகிட்டு சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேலே நான் வர முடியாது, நீங்கள் போங்கங்கிறார். ஜிப்ரீல் அல்லாஹ் ரசூல்லா கேட்டாங்க, என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தீங்க, இப்போ ஏன் வரமாட்டேங்கிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதற்கு வரை வருவதற்குத்தான் எனக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். நான் சிதறத்துல் முன்தஹாவில் நிற்பேன். அல்லாஹ் என்னிடத்தில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய சப்தம் இங்குதான் எனக்கு கேட்கும். நான் அங்கிருந்து அந்த அமலை செய்து விடுவேன். அல்லாஹ் வஹியாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்தில் அல்லாஹ் எனக்கு சொல்லுவான், நான் அங்கிருந்து வஹியாக கொண்டு வருவேன். இப்படித்தான் இதுவரை நடந்திருக்கிறது. இதற்கு மேல் ஒரு எட்டு வைப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை. அவ்வாறு வைத்தால் இந்த ஜிப்ரீல் எரிந்து போவார் என்கிறார். யோசித்து பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் எரிந்து போவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தஜல்லியின் வேகம் எவ்வளவு இருக்கும்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய தஜல்லி, அல்லாஹ்வினுடைய உண்மையான அந்த ஒளி, இன்னல்லாஹ ஜமாலும், அல்லாஹ்வை யார் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. பார்க்கும் ஆற்றலை அல்லாஹ் இந்த கண்களுக்கு தரவில்லை. இந்த கண் அதற்கு சக்தி இழந்தது. சாதாரணமாக இந்த டியூப் லைட்டு வெறும் 60 வாட்ஸு, இதே ஒரு 100 வாட்ஸ் பல்பை நம்மளால் பார்க்க முடியல. பகலில் கடுமையான சூரியன் நம்மளை விட்டு எத்தனையோ லட்சம் மைலுக்கு அந்தான இருக்குது. அந்த சூரியனை நம் கண்களால் பார்க்க முடியவில்லை. நம்ம கண்ணுக்கு திறமை அவ்வளவுதான், நம் கண்ணுடைய திறமை அவ்வளவுதான். இது ஓரளவுக்கு தான் பார்க்கும், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு போனாங்க இல்லையா? போயிட்டு அல்லாஹ்வை பார்க்கணுன்றாங்க. அவங்களால அல்லாஹ்வை பார்க்க முடியல. அல்லாஹ் அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னால், ஒன்று வேணா செய்யலாம், என்னுடைய ஒளியில் சிறிதை அந்த மலையின் மீது காட்டுகிறேன், வேண்டுமானால் பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மலையின் மீது அந்த தஜல்லி, அல்லாஹ்வினுடைய நூர் ஒளி பட்டவுடன் அதை பார்த்த வினாடியில் மயக்கடிச்சு விழுந்தாங்க. இப்படி மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. ஆனால் பார்த்துட்டு எந்திரிச்சாங்க பார்த்தீங்களா? எந்திரிச்சா அல்லாஹுவின் ஒளியை பார்த்த இவர்களின் முகம் ஒளிர ஆரம்பித்து விட்டது. மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் ஒளிர ஆரம்பித்து விட்டது. மலையிலிருந்து கீழே வர்றாங்க. அவங்க முறியது ஒருத்தர், அவங்களோட ஈமான் கொண்ட ஒருத்தர் நிற்கிறாரு. மூஸா அப்படின்னு பார்த்தார், 2 கண்ணும் போயிடுச்சு. ஏன்னா அவருடைய மூஞ்சி ஏன்னா இப்படி போயிடுச்சே அப்படின்னா, உங்கள் மூஞ்சி எப்படி பயங்கர வெளிச்சமாக இருக்குது, அதை பார்த்தோன்னே கண்ணு போயிடுச்சு, கண்ணு தெரிலங்கிறாரு. உடனே அப்போ தான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கே தெரிஞ்சு நம்ம மூஞ்சி இப்படி இருக்கிற முகம் இப்படி ஆயிடுச்சுன்னு. உடனே பெண்கள் எப்படி பர்தா அணிந்து கொள்வார்களோ அதுபோன்று மொத்த முகத்தையும் மூடிக்கொண்டார்கள். அப்படி தான் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, ஏன் முகத்தை மூடிட்டு வரீங்க பொம்பளை மாதிரின்னு கேட்குறாங்க மனைவி. இப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் ஒளியை பார்த்தேன், அதனுடைய பரக்கத்து என் முகத்தில் இறங்கி இருக்கிறது, அதை பார்த்தால் உன் கருடு குருடாய் போய்விடும், உன் கண்ணு குருடா போயிடும். ஆசை பாருங்க மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு. அவங்க சொன்னாங்க, கணவர் அவர்களே, இது சாதாரண ஒளி அல்ல, அல்லாஹ்வை பார்த்த ஒளி, சாதாரணமான விஷயம் அல்ல. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்ப்பதில் இருந்த சந்தோஷம் இருக்கிறதல்லவா, அந்த ஆனந்தம் இருக்கிறதல்லவா, அது எவ்வளவு அலாதியாக இருந்திருக்கிறது. அல்லாஹு அக்பர், ஆச்சரியம். அல்லாஹ் தாலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வக்து தொழுகையை மேலே இருந்து கடமையாக்கி அனுப்புகிறான் பார்த்தீங்களா? அனுப்பின உடனே
ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் 6வது வானத்தில் நின்றாங்க. 6வது வானத்தில் நிற்கிறாங்க. நேராக வந்தாங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பினான், அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பினான் கேட்கிறார்கள். உடனே அவங்க அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா 3 கிஃப்ட் எனக்கு கொடுத்தான். அல்லாஹ் தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜில் 3 கிஃப்ட்டுகளை அல்லாஹ் வழங்கினார். நல்லா நான் வச்சுக்கோங்க, இது ஒரு சுன்னத்துல்லா. நம்ம வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யாராவது வர்றாங்க, நல்லடியார்கள் வருகிறார்கள் என்றால் வெறும் கையோடு அவர்களை அனுப்பிவிடக்கூடாது. இன்னொரு விஷயம் விளங்கிக்கோங்க, நல்லடியார்களை நாம் தேடி சென்று அழைத்து வர வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய சுன்னத். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் ரசூலை தன் இடத்திற்கு அழைத்தான். அல்லாஹ் தான் அழைத்து சென்றான். பெரியோர்களை, நல்லடியார்களை, நல்லோர்களை நம் வீட்டுக்கு அழைத்து கொள்வது இது அல்லாஹ்வுடைய சுன்னத். நம்முடைய இடங்களை சுற்றி காட்டுவது இது அல்லாஹ்வுடைய சுன்னத். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்துக்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, நான் எதையெல்லாம் படைத்திருக்கிறேனோ அதன் ஆற்றல்கள் என்ன, எல்லாவற்றையும் அல்லாஹ் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினான். எழுதுவார்கள், இதுபோன்று உங்களுக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் நிஅமத்துகளை தந்திருக்கிறானோ உன் சகோதரனிடத்தில் மறைக்கலாம், உன் நண்பர்களிடத்தில் மறைக்கலாம், ஆனால் பெரியோர்களிடத்தில் காட்டலாம் என்று எழுதுவார்கள். வித்தியாசம் என்ன ரெண்டுக்கும் என்று சொன்னால், அன்பர்களே, உன் சகோதரனோ அல்லது உன்னுடைய நண்பர்களோ இவர்கள் பார்த்தால் பொறாமைப்படலாம், ஆனால் அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃபீன்கள் பொறாமைப்பட மாட்டார்கள். அல்லாஹ் உனக்கு இந்த நியாமத்தை கொடுத்துருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷப்படுவாங்க, அவர்கள் ஆனந்தப்படுவார்கள், பரக்கத்துக்கு துஆ செய்வார்கள். ஏதாவது முசீபத் இருந்தால் அது நீங்குவதற்கு துஆ செய்து விட்டு செல்லுவார்கள். லினுரியஹு மின் ஆயாத்தினா, மொத்த அல்லாஹ்வின் படைப்பினங்களை காட்டுவதற்காக ரசூலை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். கடைசியாக வரும்போது ஒரு காணிக்கையும் அல்லாஹ் தருகிறான். அற்புதமான காணிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காணிக்கையை பெற்று வந்தார்கள். 3 காணிக்கையை அல்லாஹ்விடத்தில் பெற்றார்கள். நாமெல்லாம் யார்ட்டையாவது போனால் யாராவது ஒரு 4 வஸ்து வச்சுருக்கிறாங்க, இதில் ஏதாவது நீங்கள் 2 எடுத்துக்கலாம் அப்படின்னா எதை எடுப்போம், எது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். எது நமக்கு யூஸ் ஆகும், அப்படி ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமே, இது வேணாம், இது சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது, இது வேணாம், இவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு எது நமக்கு யூஸ் ஆகும் என்று பார்த்து அதையும் தான் நாம் கை வைப்போம் இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கிஃப்ட் தர்றா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை புரிந்த ரப்பு எதை கொடுத்தால் நபி சந்தோஷப்படுவார்கள் என்பதை கவனித்து அல்லாஹ் 3 கிஃப்ட்டுகளை தந்தான். 3ம் நபிக்கு சொந்தமானதல்ல, இது உம்மத்திற்கு சொந்தமானது. 3 கிஃப்ட்டுமே நபிக்கு சொந்தமானதல்ல, இந்த உம்மத்திற்கு சொந்தமான கிஃப்ட்டுகளை அல்லாஹ் தருகிறான். ஒன்று அல்லாஹ் தந்தான், ஆமனர் ரசூல் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்களை அல்லாஹ் தருகிறான். இந்த ஆயத்துடைய விளக்கங்கள் மிக நீளமான விளக்கங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சுருக்கமாக சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவின் கடைசியிலே யார் இந்த 2 ஆயத்தை ஓதிக்கொள்கிறார்களோ கஃபாஹு, அவருடைய மொத்த இரவுக்கும் அந்த 2 ஆயத்துக்கள் போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 2 ஆயத்துக்கான நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் அந்த 2 ஆயத்துக்களை ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் இருந்து அந்த துஆ, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்ற துஆவை அல்லாஹ் தஆலா இந்த முஃமின்களுக்கு கற்றுக் கொடுத்து இதை உம்மத்தை ஓதச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுப்புகிறான். இதனுடைய ஆயத்தின் விளக்கம் என்ன, இது எந்த நேரத்தில் இறங்கியது, இந்த ஆயத்துடைய உண்மையான தாத்பரியங்கள் என்ன, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை விளக்குவோம். அப்போ முதல் கிஃப்ட்டு சூரத்துல் பக்ராவின் 2 கடைசி ஆயத்துக்களை அல்லாஹ் கொடுத்தான். இன்னொன்றை அல்லாஹ் சொன்னான். 2வது கிஃப்ட் அல்லாஹ் சொன்னா, நம்ம நிறைய பேர் இது தெரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் 2வது கிஃப்ட் கொடுத்தான். யாரெல்லாம் ஷிர்க் வைக்காமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஷிர்க் வைக்காமல் இருக்கிறார்களோ அத்துணை பேரையும் நான் மன்னிக்க காத்திருக்கிறேன். நபியை இதை சுபச்சோபனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கொடுத்தான்.
ஷிருக்கு வைக்காத காலமெல்லாம், ஷிருக்கின் பக்கம் போகாத காலமெல்லாம், ஷிருக்கின் பக்கம் யோசிக்காத காலமெல்லாம் நீங்கள் செய்யும் அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு அந்த இடத்திலே கிஃப்டாக தருகிறான். மூன்றாவது கிஃப்ட் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பர்களே, இந்த தொழுகையை 50 வக்து தொழுகையை வாங்கிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், முஹம்மதே, உங்களுடைய உம்மத்தினர்கள் 50 வக்து தொழுகையை தொழுவ மாட்டாங்க, 50 வக்து தொழுகைக்கு சக்தி பெற மாட்டார்கள், திரும்பவும் போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 5ஐ குறைக்கிறான், திரும்ப வருகிறார்கள், திரும்ப 5 போகிறார்கள், திரும்ப 5 குறைக்கப்படுகிறது, வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறாங்க, குறைக்கப்படுகிறது, திரும்பவும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தின் தாத்பரியத்திலிருந்தும் உள்ள ஆன்மீக கருத்திலிருந்தும் எழுதுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல் வானத்தில் நிப்பாட்டிய ரப்பு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை 6வது வானத்தில் நிப்பாட்டினான். காரணம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காண, அல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஆர்வம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதிகம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதிகம் இருந்தது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வணங்கிக்கிட்டாங்க. அல்லாஹ்வை நம்மால பார்க்கவே முடியாது, மறுமையில் தான் நாமும் பார்க்க முடியும், இந்த புறக்கண்ணால் நம்மால் பார்க்க முடியாது என்று எப்பொழுது விளங்கியதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வாய்ப்பை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். உன்னை பார்த்த கண்களை பார்க்கும் வாய்ப்பு. அல்லாஹ் அக்பர். பார்த்த கண்களை பார்க்கும் வாய்ப்பு சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் சொன்னோம் அல்லவா, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தஜல்லியை தான் பார்த்தார்கள். அவர்கள் முகம் ஒளிர ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு நாம் சாதாரணமாக பார்க்கலாம், அல்லாஹ்வின் அருளை பெற்ற அடியார்களின் முகங்களை பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமான் இருக்கும். அதே அல்லாஹ்வின் தரித்திரியத்தை பெற்ற அடியார்களின் சில பேருடைய முகத்தை பார்த்தா அவன் வெள்ளையாக இருந்தால் கூட நமக்கு பார்க்கவே கன்றாவியாக தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா அவர்களின் முகங்களை ஒளிமயமானதாக ஆக்கி விடுகிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொன்னாங்களா, அல்லாஹ்வின் ஒளியை பார்க்காம என்னால் இருக்க முடியுமா, கண்ணுக்குள்ளா போயிருமேம்மா அப்படிங்கும் போது அவங்க சொன்னாங்களா, மூசா ஒன்று செய்யலாம், நான் ஒரு கண்ணை மூடிக்கிறேன், நீங்கள் திறங்க, ஒரு கண்ணில் உங்களின் ஒளியை பார்க்கிறேன் என்றார்களாம். அதே மாதிரி திறந்தாங்க. இவர்கள் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்தார்கள், இவர்கள் ஒரு கண் பார்வை போனார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா அந்த உன்னதமான அல்லாஹ்வின் ஒளியை பார்க்கும் பாக்கியத்தை நமக்கு தந்தர் புரிவானாக. இப்போ அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 50 வக்து தொழுகைகளை நசீபாக்கி அந்த 50 வக்து தொழுகைகளை துஹ்ஃபாவாக இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை 5ஆக குறைத்து விட்டார்கள். எத்தனையா குறைச்சிட்டாங்க? 5ஆ குறைச்சிட்டாங்க. அல்லாஹ் தஆலா 5ஆ குறைச்ச உடனே பெருமானாருடைய கல்பில் 5 குறைச்சி வாங்கிட்டு வரும்போது ஒரு கவலை, என் அடியார்களுக்கு 50 வக்து இருந்துச்சு, 50 வக்து இருந்துச்சு, நம்ம பாட்டு குறைச்சி 5 ஆயிடுச்சே அப்படின்னு பெருமானாருடைய உள்ளத்தில் இந்த உம்மத்துடைய கவலை பார்த்தீங்களா? 50 வக்து இருந்துச்சு. ஒருத்தர் உங்களை 50 ஆப்பிள் கொடுக்குறாரு, இத்தனையும் உன் பையன் சாப்பிட மாட்டான், வானா போய் குறைச்சிக்க, 5 எடுத்து 45 கொண்டு போங்க, வேணாம் இதையும் குறைச்சிக்கோங்க, வேணாம் இதையும் குறைச்சிக்கோங்க, முதல் செய்ய மாட்டோம், அப்படி தூக்கிட்டு வந்துடுவோம், கிடைச்ச வரைக்கும் லாபம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வந்தார்கள். கிடைத்தவரை பெரும் லாபம் என் உம்மத்துக்கு கிடைத்திருக்கிறது. எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத மாபெரும் பாக்கியம் தொழுகை. மிஅராஜுல் முஃமினீன், முஃமின்களுக்கான மிஅராஜ் அதிலே இருக்கிறது. மிகப்பெரிய அருட்பெரிய பாக்கியங்கள் இந்த தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்போ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அல்லாஹ் தொழுகைக்கு சாதாரணமான பவரை கொடுக்கலங்க, சாதாரணமான பவரை கொடுக்கல. என்ற ஒரு மனிதர் வந்து சொன்னார், ஹஸரத் என் பையன் சேட்டை பண்ணுறான் ஹஸரத், சில நேரங்களில் பார்த்தா கெட்ட பையனோட சேர்ந்துக்கிட்டு சினிமாவுக்குலாம் போகிறான் ஹஸரத், இவனை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இதே மாதிரி ஒருத்தவங்க சஹாபாக்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. அந்த சஹாபி சொல்லி கொடுத்த ஐடியாவை நான் உனக்கும் சொல்கிறேன். உன் பையனை 5 நேரம் தொழுகை அழியாக்கிரு, நீ அதுக்கு பிறகு அவனை விட்டுரு, அவன் சுத்தறானா சுத்தட்டும், 5 நேரம் தொழுகைக்கு இருக்கிறானா பார்த்துக்கொள்.
உன் மகன்களை தொழுகைக்கு சரியான முறையில் ஹாதிராகுகிறான், 5 நேரம் என் பையன் தொழுகிறான், இதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்தினால் உன் பையனுடைய மற்ற அகலாக்குகளை சரியாக்குவதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உத்துலுமா ஊஹிய இலைக்க 21 ஜுஸுடைய ஆரம்ப ஆயத்து அல்லாஹ் சொல்றான், உத்துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வஅகிமிஸ் ஸலாத் இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறதே மானக்கேடான செயல்களை விட்டு உங்களை தடுக்கும், உங்களை தடுத்துரும். அப்போ நீங்கள் தொழுபவன் அவன் கட்டாயம் மானக்கேடான செயல்களில் ஈடுபட மாட்டான். அப்படி ஈடுபட்டினால் அல்லாஹ் அதை விட்டும் அவனை மாற்றி விடுவான். அப்போ நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால் தொழுகையை கொண்டு வர வேண்டும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உன்னதமான தொழுகையை கடமையாக்கி 5 ஆக்கின உடனே கவலையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், ஹபீபே கவலைப்படாதீங்க, 1க்கு 10, 5 தொழுது விட்டால் 50 தொழுத நன்மையை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். ஆனந்தம் தாங்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5 தொழுதா 50 கிடைக்குதா, 5 தொழுதுட்டா 50 கிடைச்சிருதா, கொண்டு வந்து சஹாபாக்களின் கையிலே கொடுத்தார்கள். சஹாபாக்கள் எப்படி பற்றி பிடித்தார்கள் பார்த்தீர்களா, எவ்வளவு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. பாருங்க, மற்ற இபாதத்துகளை போன்ற அல்லதில்ல தொழுகை. இன்றைக்கி நம்ம அதில் தான் ரொம்ப சடைவாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், தொழுகையை சாதாரணமாக விட்டுடுறோம். அதிலும் குறிப்பாக இந்த தொழுகிறவங்க கூட ஜமாத்தாக தொழுகிறத விட்டுடுறாங்க. வீட்டில் தொழுதுக்கலாம், அப்புறம் தொழுதுக்கலாம். பாருங்கள், ஜும்மாவுக்கு வர்ற கூட்டம் 5 நேர தொழுகைக்கு வர்றாது, ஃபஜ்ருக்கு வர்ற கூட்டம் இஷாவுக்கு வர்றாது. கிதாபில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் தொழுகையில் ஜமாத்தை விடுவதற்கான தீமைகள் எவ்வளோ அப்படிங்கிறது மட்டும் எழுதியிருந்தாங்க. அது நிறைய எழுதியிருந்தாங்க. ஒரு 4-5 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஜமாத்தாக தொழுகுதலை விடுதல் அப்படிங்கிறதுக்கான தண்டனை எவ்வளோன்னா, நம்ம தொழுகையாளி தாங்க நம்ம. ஆனால் தொழுகையாளிகள் ஜமாத்தாக தொழுகாமல் வீட்டில் தனியாக தொழுதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. உதுர் இருந்தால் பரவாயில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கண் பார்வை இல்லாத சஹாபி, அவர் வர்றாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, யா ரசூலல்லாஹ் கண் பார்வை இல்லை, அதனால் ஜமாத்துக்கு வர முடியாது, வீட்டில் தொழுதுக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் பாங்கு சொல்வது கேட்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. கேட்குது யா ரசூலல்லாஹ். நாங்கள் இப்போ கேட்குது இல்லை, கேட்குற திசையில் வந்துடுன்ட்டாங்க, கேட்குற திசையில் வந்து விடுன்ட்டாங்க. இன்னொரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் என்னால் தள்ளாத வயது வர முடியவில்லை என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கூட்டு வர்றதுக்கு உங்கள் வீட்டில் ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்காங்க யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டு வந்துருன்ட்டாங்க. அவர்களை கையை பிடித்து கொண்டு வந்துவிடு ஜமாத்திற்கு என்கிறார்கள். ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, யார் ஜமாத்தாக தொழுகுவதை விடுகிறாரோ, அன்பர்களே நான் தொழுகை விட்டவனை பற்றி பேசலை, ஜமாத்தாக தொழுகாமல் தொடர்ந்து தனியாக தொழுவதை வழக்கமாக்கி கொண்டாரோ இவரிடத்தில் நிஃபாக்கை பயப்பட வேண்டும், நயவஞ்சகத்தன்மை இருக்கும். இன்னொரு ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த ஆடு உதாரணம் சொல்லியே சொல்கிறாங்க, இந்த ஆடு மாடுகள் மேயுது பார்த்தீங்களா, அப்படி ஆடு மாடுகள் மேயும் போது தனியாக 2 ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஓநாய்க்கு எப்படி லவமாக சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அதுபோன்று யார் தனியாக தொழுது கொண்டிருக்கிறாரோ, தேவையில்லாமல் உதுர் இல்லாமல் தொழுகையிலே ஜமாத்தாக தொழுவதை விடுகிறாரோ அவரை ஷைத்தான் மிக இலகுவாக பிடித்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தனித்தே தொழுது கொண்டிருப்பாரேயானால், ஜமாத்தோட தொழுக வாய்ப்பு இருக்குது போயிடலாம், ஆனாலும் வேணாட வீட்டில் தொழுதுக்கலாம் அப்படின்னு தனியாக தொழுதுடுறாரு என்று தொழுது கொண்டிருப்பாரேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரின் தொழுகைகளை கபூல் செய்ய மாட்டான். அவரின் தொழுகைகளை எல்லாம்
கபூல் செய்ய மாட்டான் என்று ஒரு ரிவாயத்தில் வருகிறது. இன்னொரு ரிவாயத்தில் நீங்கள் அவ்வாறு ஜமாத்தாக தொழுதால் சாதாரணமாக தொழுகுவதை விட 27 மடங்கு நன்மைகளை தந்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. சுபுஹு தொழுகைய ஜமாத்தோட, அதே மாதிரி இஷா தொழுகைய ஜமாத்தோடு தொழுகுவதின் நன்மையை மட்டும் என் உம்மத்தினர்கள் தெரிந்து கொள்வார்களேயானால் தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள். தவழ்ந்து தான் போக முடியும். என்னால் குழந்தை தவக்கிற மாதிரி தவக்கணும், நெஞ்சால ஊர்ந்து தான் போகணுண்டாலும் அப்படி தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் இருக்கிறார்கள். மயக்கம் வருகிறது இருக்கிறது. 3 தினங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. 4ஆவது தினம் எந்திரிச்சு வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா? ஒரு பக்கம் ஹஸரத் அலி ரலியல்லாஹு, இன்னொரு பக்கம் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானாரை தூக்கி வருகிறார்கள். ஹதீஸுகளில் வருகிறது, பெருமானாருடைய கால் அப்படியே தரைத்து கொண்டே வந்தது. மஸ்ஜிது நபவிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து அமர்ந்து தொழுக வைத்தார்கள் என்பதை பார்க்கும்போது, அன்பானவர்களே, இந்த தொழுகை என்பது சாதாரணமானதல்ல. யார் ஒருவர் இந்த தொழுகையை விடுகிறாரோ அவர் இந்த இஸ்லாத்தை இடித்தவரை போல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிலிருந்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்டை வீணடிச்சோன்னு சொன்னால் உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை வீணடித்தவர்கள் நாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நிறைய செய்திகள் இந்த மிஅராஜை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனால் நாம் சுருக்கமாக விளங்க வேண்டியதெனில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மிஅராஜுக்கு சென்று அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், அந்த தொழுகையை நீங்கள் உண்மையான தொழுகையாக தொழுதால், எந்த மிஅராஜில் அல்லாஹ்வை தரிசனத்தை பெற்றார்களோ, எந்த மிஅராஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது தனா ஃபததல்லா ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நஜ்மில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் இணைந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு இணைந்தார்கள் தெரியுமா? வில்லும் அம்பும் இணைவதை போன்று இணைந்தார்கள். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா மா ஸாகல் பஸரு வ மா தகா, பெருமானாருடைய இம்மி அளவு அந்த கண் சிமிட்டவில்லை, அப்படியே அல்லாஹுவை பார்த்தது. மா ஸாகல் பஸர், அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி ஒரு சிந்தனை, ஒரு நிமிஷம் அப்படியே எப்போ மனுஷன் பார்ப்பான், அப்படியே அந்த ஆர்வமாக பார்க்கும்போது கையை முன்னாடி கொண்டு போனால் கூட தெரியும், அப்படியே பார்த்துட்டு இருப்பான் பாருங்க, கண் சிமிட்டாம. அந்த மாதிரி அல்லாஹ்வை பெருமானார் ரசித்தார்கள். அந்த ரசனை தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இன்பத்தோடு இன்ப தொழுகையை தொழுதால், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தொழுதாங்க இல்லையா? ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா தொழுதாங்க இல்லையா? குத்தப்பட்ட அம்புகள் பிடுங்கப்பட்ட போதும் தெரியவில்லை. இன்னொரு சஹாபிக்கு அதே மாதிரி ஒரு நிலைமை வந்தது. ஒரு ஆப்ரேஷன் செய்யணும், நான் தக்பீர் கட்டிடுறேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்ட்டாங்க. முதுகில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்க, கட்டியை எடுக்கணுங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நான் தக்பீர் கட்டிடுறேன், நீ உன் வேலையை பாருன்ட்டாங்க. அப்போ தக்பீர், அந்த அந்த தொழுகை இருக்கிறது அல்லவா, தொழுகையின் தக்பீர் அவர்களுக்கு ஒரு போதையாக இருந்தது, அவர்களுக்கு ஒரு மிஅராஜாக இருந்தது. அதனால தான் தொழுகையில் தக்பீர் கட்டுற முறையை சொல்லும் போது, எப்படி தக்பீர் கட்டுறோம்? முதல்ல எப்படி தக்பீர் கட்டுறோம்? கை இப்படி கட்டுறோம் இல்லையா? அவனுடைய தாத்பரியம் என்ன தெரியுங்களா? ஏன் இப்படி கட்டுறோம், ஏன் இப்படி கட்டக்கூடாது? இப்படி கட்டலாம்ல, அப்படி கட்டல பாருங்க, இப்படி கட்டுறோம், இப்படி கட்டுறோம், அல்லாஹு அக்பர்னு கட்டுறோம் இல்லையா? அதன் தாத்பரியத்தை எழுதுவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்றும் போது என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய மனைவி, என்னுடைய சொத்து பத்து, என்னுடைய கர்வம், என்னுடைய பதவி, என்னுடைய எல்லா என்னுடைய அதிகாரங்கள், நான் என்ற உணர்வு எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் புறங்கையால் பின் தள்ளிவிடு, உன் புறங்கையால் பின் தள்ளிவிட்டு இப்போ தக்பீர் கட்டு, அல்லாஹு அக்பர், ரப்பே உன் முன்னாடி நான் சரண் ரப்பே என்று கட்டுகிற போது அந்த உண்மையான இன்பம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தை விட்டு மறந்த ஒரு துன்யா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே அரிஹினா யா பிலால், பிலாலை வாங்க சொல்லுங்க, எனக்கு தொழுகைலிக்கிறது தான் சந்தோஷம். ஏன்? திரும்ப திரும்ப அந்த மிஅராஜுடைய வாக்கியம், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். எனவே அன்பர்களே, இந்த உன்னதமான இந்த மிஅராஜ் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இதை விளங்க வேண்டும், இதன் தாத்பரியங்கள் என்ன என்பது புரிய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த நல்ல பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.